ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினி ஸ்டேஜ். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு எம்எஸ் வேர்டாக இருந்தாலும் சரி, இல்லை பவர் பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸலாக இருந்தாலும் சரி, ஒரு புதிய ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணி நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபாண்ட் அப்படி இல்லைன்னா டாஃபாண்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ண உடனே டாஃபாண்ட் அப்படிங்கிற வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்லேயே டாஃபாண்ட் டவுன்லோட் ஃபாண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபாண்ட் உங்களுக்கு காமிக்கும். ஸோ நிறைய வெரைட்டி இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஃபாண்ட் உங்களுக்கு வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அங்கேயே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஒரு முறை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஃபாண்ட்ஸ் எல்லாமே ஜிப் ஃபைலாக தான் உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் அதை கிளிக் பண்ணி ஷோ இன் ஃபோல்டர் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஜிப் ஃபைல் எங்கே நம்மளுக்கு சேவ் ஆச்சோ அந்த இடத்துல போயிடும். ஜஸ்ட் நீங்கள் மவுஸில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஜிப் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ அதிலே ஃபாண்ட்டோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இன்ஸ்டால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்டால் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வேர்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அந்த ஃபாண்ட் இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையாங்கிட்டு. பண்ணிங்களோ ஃபாண்ட் ஸ்டைலுக்கு போயிட்டு நீங்கள் எந்த ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணிங்களோ அந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நாங்கள் டைப் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். அடுத்தது நான் உங்களுக்கு பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் நான் ஃபாண்ட் ஸ்டைலில் திரும்ப போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு டைப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக நம்மளுக்கு உட்காந்துரும். ஸோ வேர்டு பவர் பாயிண்ட்டுன்னு இல்லை, நீங்கள் சப்போஸ் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ அதில் கூட அந்த ஃபாண்ட் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும், நம்ம எந்தெந்த சாஃப்ட்வேர்லாம் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்துலேயுமே அது சேவ் ஆகிடும். வேர்டுக்கு தனியாக, எக்ஸலுக்கு தனியாக, பவர் பாயிண்ட்டுக்கு தனியாக நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இது போல் தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.